Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், வார்த்தையை தியானித்து நீ செய்த நன்மைகளை கர்த்தர் இந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் இயேசுவால காததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாத ஒன்றில்லை, என் இயேசுவாலாகாத ஒன்றில்லை, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாத ஒன்றில்லை. Is anything too hard for my Lord? Is anything too hard for my Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for my Lord? No, nothing is too hard for my Lord. No, nothing is too hard for my Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for my Lord. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது கர்த்தரது நாமமே அதிசயமானவர் என்பது தானே. இது நமது வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் செயல்படும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு தேவையானது ஒன்றே, அவரால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம் ஒன்றே. ஏனெனில் அவரே சொல்கிறார், இது மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். முடியாது என்று நாம் நினைக்கிற காரியத்தை அவர் நொடிப்பொழுதில் செய்து முடிப்பார். அதற்கு நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் இதை செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் ஒன்றுதான். இப்படியாய் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் நாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நான் மதுரையிலிருந்து கூட்டங்கள் முடிந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்தேன். அப்படி வந்து கொண்டிருந்த விளையிலே திடீரென்று செங்கல்பட்டில் இருக்கிற தச்சூர் பகுதியில் இருக்கிற எங்களுடைய கிளை சபை பாஸ்டர் என்ன பண்ணார், எனக்கு ஃபோன் பண்ணார் ட்ரெயினில்.
பாஸ்டர் நீங்கள் வந்து செங்கல்பட்டு தாண்டிட்டீங்களான்னாரு. தாண்டிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஐயோ, செங்கல்பட்டு தாண்டாமல் இருந்திருந்தா அப்படியே உங்களை இங்கே இறங்கி வர சொல்லியிருக்கலாம். இங்கேருந்து சேர்ந்து நம்ம அவசரமாக போய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தாம்பரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படியா, நான் தாண்டி போயிட்டேனே செங்கல்பட்டு அப்படின்னு. சரி, அப்போ நீங்கள் போய் வீட்டுக்கு போய் நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தாம்பரத்துக்கு தள்ளி கொஞ்சம் தூரம், தாம்பரத்து வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி தூரத்தில் ஒரு இடம் பேர் சொன்னார். அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த அட்ரஸ் நான் கொடுக்குறேன், ஆட்டோவில் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். நிச்சயமாகவே உண்மையாகவே அன்றைக்கு என்னாலே அந்த வந்து உடனடியாக கிளம்ப முடியாது, அவ்வளோ டயர்டாக இருந்தது. இருந்தாலும் வேறு வழியில் கத்தர் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு. இப்போ அப்படின்னார் ஆண்டவர். சரி, நான் புறப்பட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிற்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு குடிச்சிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கினேன். ஃபாஸ்டிங்லேயே போய்டு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். தென் அப்படியே ஃபாஸ்டிங்லேயே அங்கேருந்து கிளம்பி அங்கே தாம்பரத்துக்கு வந்து தாம்பரத்து வந்து அவங்க வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு அங்கே ஆட்டோவில் போய் சேர்ந்தேன். சேர்ந்தால் அங்கே ஃப்ளோரா அப்படின்னு ஒரு சிஸ்டர், அவங்க அம்மா பேர் பாப்பம்மான்னு என்று நினைக்கிறேன், கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த சிஸ்டர் ஃப்ளாரா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தங்கை ஃபாரினில் இருக்கிற ஒரு தங்கை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை. இப்போ பிள்ளைகளுக்கு ஒரே ஆசை, எப்படியாவது அப்பா அம்மாவை ரட்சிப்புகளை நடத்த வேண்டும் என்று. நான் போய் சேர்ந்த உடனே வாங்க பாஸ்டர் அப்படின்னு உள்ள கூட்டி போய் உட்கார வச்சாங்க. படுத்தா ஒருத்தர் படுத்த படுக்கையில் அப்படியே கிடக்கிறார். என்ன சிஸ்டர் இருக்கு அப்படின்னு கேட்டேன். எதுவும் தெரியல பாஸ்டருக்கு, 2-3 நாளாக என்ன அவரை சொல்லி எழுப்பினாலும் எழுப்ப முடியல, ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி கிடக்கிறாரு. இது என்னன்னு பார்க்கலாம் தான் உங்களை வர சொன்னோம் அப்படின்னாங்க. அப்படியா, பேசுங்க, தட்டுங்கன்னு என்ன போய் பேசி பார்க்குறாங்க. அவரை முதுகில் தட்டுறாங்க, கையில் தட்டுறாங்க, காலில் தட்டுறாங்க. அதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியே இல்லை. எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒன்றும் பண்ணாது. அந்த நேரத்தை பார்த்து திடீர்னு ஃபாரின்ல இருந்து அவருடைய 2வது மகிழ்ந்து ஃபோன் வந்தது. பாஸ்டர் வந்துட்டாங்களான்னு கேட்டாங்க. நான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணேன். அவர் சொன்னாங்க, பாஸ்டர் எப்படியாவது பாஸ்டர் எனக்கு அப்பாவை கத்தருக்குள்ள வழி நடத்திடுங்க, அவருடைய ஜீவன் போயிடக்கூடாது அப்படின்னாங்க. சரிங்கம்மா, அவர் அப்படியே இது மாதிரி தூக்க மயக்கத்துலையும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கிறாரு, என்னன்னு தெரியல சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு எனக்கு பண்ணது என்ன பண்ணது, நான் ஓரமாய் அவருடைய கட்டில் ஓரமாய், ஒரு தாழ்வான கட்டில், அந்த கட்டில் ஓரமாய் உட்கார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ என்ன கத்தினாலும் அவர் காதில் ஏறாது மகனே, நீ கீழே உட்காந்து அவருடைய காதில் ஒரு காதை பிடிச்சி அந்த காதுகள் திறக்கப்படணுன்றதுக்காக முதல்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி விக்கிரக ஆராதனை தான் கத்தோலிக்க ஜனங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்பதை மிக தெளிவாய் வேதம் என்ன சொல்லுது, யாத்திராகமத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார், இது அவர் காதலை சொல்லிக்கொண்டே போ, நிச்சயமாக அவர் எழுந்திருப்பார் அப்படின்னு. நானும் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாய் அவர் காதில் சுவிசேஷத்தை முழுவதுமாய் எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறேன். விக்கிரகாரன் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், எப்படி தலைமுறைகளை எல்லாம் அவர் தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொல்லி அவர் காதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசின பிற்பாடு திடீர்னு படுத்துக்கிட்டு இருந்தவர் அப்படியே எழுந்து அப்படியே உட்கார்ந்து நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு. ராயப்பா சபைக்கு வருவீங்களா தெரியுமே அப்படின்னாரு அவரு. அதை சொல்லி அவருக்கு சரின்னு உட்கார வச்சு அவருக்கு மறுபடியும் சுவிசேஷத்தை சொல்லி, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களாப்பா, இந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டு அப்படியே இறந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் நரகம் தான் போய் சேர வேண்டியிருக்கும், தேவநீதியை நிறைவேற்றாமல். அதனால தயவுசெய்து ஒத்துக்கோங்க. இவங்க சின்ன மக கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபாரின்லேருந்து அப்படின்னு சொன்ன உடனே அவர், நான் எப்படிப்பா இந்த வயசான காலத்தில் தண்ணி உள்ள எப்படி இறங்க மாட்டேன். நான் சொன்னேன், தண்ணி உள்ள உங்களை இறக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு சேரில் உட்கார வச்சு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு சுடு தண்ணியில் உடல் முழுதும் நனைகிற மாதிரி தண்ணியினால் உங்களை நான் மூழ்க செஞ்சு என்ன பண்ணிடலாம், ஞானஸ்தானம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வெளியே தண்ணி போட சொல்லி அவரை ஒரு சேரில் உட்கார வச்சு அவர் தலையில் முண்டு தண்ணியை ஊற்றி அந்த நாளில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது அந்த காரியம் முடிஞ்சு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 வீலர் ஓட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவரே, ஆண்டவர் சொன்னதினால எனக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசம், அந்த குடும்பத்தாருக்கு இருந்ததெல்லாம் விசுவாசம் வந்துதான். அதன் மொத்தமாக அந்த நாளிலே அவர் காதிலே சுவிசேஷத்தை அறிவிக்க போது கர்த்தர் அந்த காதுகளை திறந்து அவரை எழும்ப செய்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். நாம் ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவுப்பனே, அந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் கர்த்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இவ்வளவு ஆண்டுகளாக அவருக்கு ஜீவனை தந்து வழிநடத்தி வருகிற தயவுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களையும் நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.